இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். இந்த நாளிலே நாம் சிறிது நேரம் தியானிக்க தெரிந்து கொண்ட தலைப்பு தேவனுடைய மனுஷன் அல்லது தேவனுடைய மனிதர்கள், அவனுடைய அல்லது தேவனுடைய பிள்ளைகள். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது எண்ணில்லாத அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்களை நாம் காணலாம். இந்த உலகத்திலே நாம் பார்ப்போமானால் வாழும் அனைத்து மக்களையும் இருவேறு நிலைகளில் தான் பிடிக்க முடியும். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். இதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், அப்படி அல்லவென்றால் அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் தான். ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்தின் மக்கள் அனைவரையும் தேவனுடைய மக்களாகத்தான் தெரிந்தளிக்கிறார். தேவனுடைய மனிதர்களை நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது இருவேறு நிலைகளிலே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய மனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதாகமத்திலே பெயர் கூறப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் அநேகர் உண்டு. சொல்ல போனால் மோசேயை குறித்து நாம் காணலாம், சாமுவேலை குறித்து காணலாம், சேமாயாவை குறித்து காணலாம், எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, தாவீது, இவர்களை குறித்து நாம் காணலாம். ஆனான் என்ற ஒரு மனிதனை குறித்து எரேமியா 35:4 கூறப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமானால் தீமோத்தேயுவை பரிசுத்த அப்போஸ்தலன் இவ்விதமாக அழைக்கிறார். ஓ தீமோத்தேயுவே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இதை குறித்து மிக திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ள ஒரு அற்புதமான வசனமாகும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இத்தனை திரளான தேவ மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம் அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம் என்று கூறப்பட்டுள்ளது. எத்தனை அற்புதமான வேத வாக்கியம் அல்லவா! இதற்கு முந்தின அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் இந்த அற்புதமான விசுவாச, ஒருவேளை பெரிய மனிதர்களை, வேதம் கூறும் அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை வரிசையாக காணலாம். அற்புதமான அதிகாரம் அது. புதிய ஏற்பாட்டிலே கூறப்போனால் இந்த நிருபங்கள் மத்தியிலே இந்த அதிகாரம் மிக மிக ஒரு உன்னதமான ஒரு அதிகாரமாகும். ஊக்கமளிக்கும் ஒரு அதிகாரமாகும். உயிர் கொடுக்கும் ஒரு அதிகாரமாகும். நாம் ஒருவேளை இந்த உலக வாழ்விலே சோர்ந்து போன தருணங்களிலே இந்த அதிகாரத்தை ஒரு முறை படித்தால் போதும், நம் சோர்வு எல்லாம் விலகி போகும், பறந்து போகும், காணப்படாமல் போகும். அற்புதமான வரிசை பட்டியல் இதிலே கூறப்பட்டுள்ளது. அந்த வரிசை பட்டியல்களின் முடிவாக அடுத்த அதிகாரத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக மேகம் போன்ற மக்களை அழைத்திருக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்றால் மிகையாகாது. குறிப்பாக கூற வேண்டுமானால் நம்மையும் இணைத்துத்தான் இந்த அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ளது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் மத்தியிலே நாமும் கூட, நாம் ஒவ்வொருவரும் கூட அன்புடன் அந்த கூட்டத்திலே இருக்கத்தக்கதாக அழைக்கப்பட்ட மக்களாக காணப்படுகிறோம் என்றால் அது எத்தனை பாக்கியமானது. அதே சமயத்திலே பெயர் சொல்லப்படாத தேவனுடைய மனிதர்களை குறித்தும் நாம் விவிலியத்திலே காணலாம். இது ஒரு வேளை வினோதமான ஒரு காரியமாக தோன்றும், ஆனால் இது மிக விசேஷித்த ஒரு காரியமாகும். பெயர் கூறப்படாத தேவனுடைய மனிதர்களா? வேத புத்தகத்திலே பெயர் கூறப்படாத அநேக மக்கள், அற்புதமான ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள், உழைத்தார்கள், பிழைத்தார்கள்.
தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக மரித்தார்கள் என்றால் அதுதான் உண்மை. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய மனிதர்கள் என்ற வரிசையிலே பெயர் கூறப்படாத அநேக மக்கள் மத்தியிலே 4 பேரை குறித்து நாம் அன்போடு சிறிது நேரம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக ஏலியினிடம் வந்த ஒரு தேவ மனிதன், இரண்டாவதாக எரோபெயாமை நோக்கி வந்த ஒரு தேவ மனிதன், மூன்றாவதாக ஆகாப் ராஜாவை நோக்கி வந்த ஒரு மனிதன், நான்காவதாக அமசியா என்னும் யூதா ராஜாவிடம் வந்த ஒரு அற்புதமான தேவ மனிதன். முதலாவதாக ஏலியிடம் வந்த தேவ மனிதனை குறித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை இது கூறப்பட்டுள்ளது. ஏலி அந்த ஆசாரியனை குறித்து நமக்கு தெரியும். அது ஒரு கடினமான காலம். அது கடினமான காலத்தின் மத்தியிலே ஏலி ஆசாரியனாக பணிபுரிந்தான். இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்க வேண்டிய ஒரு நிலையிலே பணிபுரிந்தான். அந்த கூடாரத்திலே, அந்த தேவனுடைய வாசஸ்தலத்திலே அவன் பணிபெறும் பெற்றவனாய் இருந்தாலும் கூட அவனுடைய பிள்ளைகளாகிய 2 பேரும் அந்த பணிக்கு ஏற்ற மக்களாக அவனோடு செயல்படவில்லை. இந்த இரு மக்களுடைய ஓப்னி பினெகாஸ் என்ற அந்த 2 பிள்ளைகளுடைய பாவம் அதிகமாக ஆக ஆரம்பித்தது. அவருடைய பாவங்களிலே மிக அதிகபட்ச பாவமாக பலி செலுத்த வரும் பொழுது இறைச்சி வேகும் போதே அதை முக்கூறு ஆயுதம் கொண்டு எடுத்துக் கொள்வார்களாம். கொழுப்பை தகனிக்கும் முன்னே பச்சை இறைச்சியாக தர வேண்டும் என்று பிடுங்கி சென்று விடுவார்களாம். மக்கள் ஆராதிக்கத்தக்கதாக பலியிடத்தக்கதாக வருவதை அவ்வளவு பிரியத்துடன் செயல்படும் மக்களாக அவர்கள் இல்லை. இவ்விதமான ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு ஆராதனை மத்தியிலே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒருவேளை சரியாக கூற முடியாத ஒரு நிலையிலே இருந்தான். அவர்களை அவன் எச்சரித்தான், உண்மைதான். ஆனால் அந்த எச்சரிப்பின் மூலமாக அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக எச்சரித்தானா என்று பார்ப்போமானால் அவ்விதமாக இல்லை. ஏலி ஒரு அற்புதமான ஒளி ஆசாரியனாக இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தமாக அவனுடைய ஆசாரிய ஊழியம் கெட்டு போனது. அநேக தருணங்களிலே விதமான சூழ்நிலையை நாம் கூட பார்க்கக்கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், பரிசுத்த கடவுள் பார்க்கிறார். ஆகவே தான் அவர் ஒரு தேவ மனிதனை அனுப்பினார். தேவ மனிதனை அனுப்பினார், எச்சரித்தார். ஆம், நீங்கள் செய்வது பாவம், நீங்கள் செய்வது மகா பெரிய பாவம். உன்னுடைய பிள்ளைகளை நீ சீர் செய்யாமல் இருப்பது பாவமாகும். அதனுடைய ஒரு பதிலாக நடந்தது என்னவென்றால், இந்த ஆசாரிய ஊழியம் அவர்களினின்று நீக்கப்பட்டது. ஒரே நாளிலே அந்த 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அதே நாளிலே அவர்கள் தகப்பனும் மரித்து போனான். அந்த தேவ மனிதன், பெயர் சொல்லப்படாத தேவ மனிதன் ஏலியை வந்து எச்சரித்தான். எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கத்தக்கதாக தேவ மனிதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஏதோ ஆறுதலான, தேறுதலான, அன்பான, ஆசீர்வாதமான வசனங்கள் அல்லவே அல்ல. தேவ பிள்ளைகளுடைய ஒரே பொறுப்பளிப்பு, பங்களிப்பு என்னவென்றால் எச்சரிப்புத்தான். அங்கே தான் தேவ மனிதர்கள் வரக்கூடும். நன்றாக இருக்கும் காலத்தில் அவசியமே அல்ல. ஆனால் சீர்கெட்டு போன ஒரு நிலையிலே, காலங்களிலே, தருணங்களிலே தேவ மனிதர்கள் செயல்படத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். பரிசுத்த கடவுள் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படியே அந்த குடும்பத்தை அகற்றி போட்டார். தேவ மனிதனுடைய பணி எச்சரிக்கும் பணியாகும். அந்த எச்சரிப்பின் நாளிலே ஒருவேளை நாம் யோசிக்கலாம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்களிடத்தில் இருக்கிறது, இந்த போருக்கு போவோமானால் அந்த ஓப்னி பினெகாஸ் என்ன யோசித்தார்கள்? ஆண்டவருடைய பெட்டி இருந்தால் போதும், அதை எடுத்துக்கொண்டு போவோம் என்று அந்த பெலிஸ்தியருடைய அந்த போருக்கு சென்ற பொழுது நடந்த காரியத்தை நாம் அறிவோம். மரித்து போன அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியும் அங்கேயே விட்டுவிட்டார்கள். ஆம், இந்த உடன்படிக்கை பெட்டி
இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அது மாற்று தேசத்திற்கு, பெலிஸ்திய தேசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. எத்தனை ஒரு பரிதாபமான நிலை அல்லவா! நம்முடைய உண்மையான வாழ்க்கை நிலை ஏதோ ஒரு பொருளை பற்றியது அல்லவே அல்ல. அதற்கு மேலாக ஆண்டவரை பற்றிய விசுவாசத்திலே இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் நினைப்பதோ, நாம் வேண்டிக் கொள்வதோ, நாம் எடுக்கும் முயற்சிகளோ, நம்முடைய ஜெபமோ பரிசுத்த கடவுளிடம் கேட்கப்படும். வீழ்ந்து போன ஒரு ஏலிக்காக ஒரு தேவனுடைய மனிதன், பெயர் சொல்லப்படாத தேவனுடைய மனிதன் சீலோவிலே வந்து ஏலியினிடத்தில் வாக்குரைத்தான். இந்த வாக்கின்படி நடந்தது. இரண்டாவதாக யெரொபெயாம் என்ற அரசன் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதுவும் ஒரு வினோதமான விசித்திரமான சம்பவம் என்றால் அது உண்மைதான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதுக்கு பின் அரசனாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சாலமோன். என்றாலும் சாலமோன் தன்னுடைய வயதான காலத்திலே வழிவிட்டு விலகி ஆண்டவரை சேவிக்காமல் பரிசுத்த கடவுளை அவன் துதித்து ஸ்தோத்தரித்து அவருக்கு பணி செய்யத்தக்கதாக, அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, அவருக்கென்று உழைக்க பிழைக்கத்தக்கதாக இல்லாமல் தன்னுடைய மனைவிகள் நிமித்தமாக சோரம் போனான். அந்த சோரம் போன ஒரு நிலையிலே ஆண்டவர் அவனிடம் தீர்க்கதரிசியை அனுப்பி கூறுகிறார், உன் ராஜ்யம் பிடுங்கப்படும், பிரிக்கப்படும், பிரித்து கொடுக்கப்படும் என்று கூறினார். அவ்விதமாக பிரித்து கொடுக்கப்பட்ட நிலையிலே வந்த ஒரு அரசன் தான் யெரொபெயாம். இஸ்ரவேலுக்கான முதல் அரசன் இவன். மிக திட்டவட்டமாக அகியா தீர்க்கதரிசி இந்த யெரொபெயாமுக்கு கூறினார், யெரொபெயாமே, நீ கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீ செம்மையானதை செய்தால் நிலையான வீட்டை உனக்கு கட்டுவேன் என்று கூறினார். இது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமாகும். தாவீதுக்கு கூறிய கட்டளையை போலவே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது, யெரொபெயாமே, நீ கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு செம்மையானதை செய்தால் நிலையான வீட்டை உனக்கு கட்டுவேன் என்றார். கர்த்தர் சொன்னபடியே அவனுக்கு 10 கோத்திரங்கள் பிரித்தளிக்கப்பட்டு அவன் அரசாள ஆரம்பித்தான். என்றாலும் அவன் ஒரு வீழ்ச்சியடைந்த நிலையிலே தள்ளப்பட்டான். உலக கண்களோடு, உலக கண்ணோட்டத்தோடு தன் மக்களை பார்த்தான். தான் இப்பொழுது இந்த 10 கோத்திரங்களுக்கு அரசனாக ராஜாவாக இருந்தாலும் கூட ஒருவேளை இவர்கள் இந்த பண்டிகை காலத்திலே பஸ்கா பண்டிகையின் போது, கூடார பண்டிகையின் போது இவர்கள் என்ன செய்வார்கள்? யூதேயாவுக்கு செல்லுவார்கள், எருசலேமுக்கு செல்லுவார்கள். அப்பொழுது இந்த ரெகோபெயாமை பார்த்தால் அவனிடம் சாய்ந்து என்னை விட்டு விலகி போவார்கள் என்று அந்த அகியா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வாக்கை நம்பாமல் தன்னுடைய சுய சித்தத்தின்படி ஒரு மீளாத ஒரு பாவத்தை செய்தான், இயலாத ஒரு பாவத்தை செய்தான். 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணினானாம். ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தான். மாத்திரமல்ல, அவைகளுக்கு கோவிலை கட்டினான். அது மாத்திரமல்ல, புதிதாக ஒரு ஆசாரிய கூட்டத்தை, ஜனத்தில் ஈனமானவர்களை கொண்டு ஆசாரியர்களை உருவாக்கினான். அத்தோடு பண்டிகை வேற கொண்டாட ஆரம்பித்தானாம். எத்தனை அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தில் இருந்து வீழ்ச்சி அடைந்தவனாக உலகத்தை பார்த்து உலக போக்கை கண்டு அவைகளிலே வீழ்ந்து போனான் என்றால் அதுதான் உண்மை. ஆம், அந்த தருணத்திலே தான் பரிசுத்த அன்பின் ஆண்டவர் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாக கூறப்பட்டுள்ளது, ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்பினார். பெயர் சொல்லப்படாத ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்பினார். ஆனால் அவனுக்கு திட்டவட்டமாக பரிசுத்த கடவுள் கூறினார், நீ போகும் அந்த இடத்திலே அந்த ராஜாவிடம், அந்த யெரொபெயாமிடம் அப்பம் புசியாதே, தண்ணீர் குடியாதே, போன வழி திரும்பாதே. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, நீ எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். அப்பம் புசியாதே, தண்ணீர் குடியாதே, போன வழி திரும்பாதே. அந்த தேவனுடைய மனுஷன் நேராக சென்றான்.
தூபங்காட்டிக் கொண்டிருந்த அந்த எரோபெயாம் இருக்கும் அந்த பலிபீடத்தை நோக்கி சென்றான். அந்த பலிபீடத்தை நோக்கி கூறினான், பலிபீடமே பலிபீடமே, நீ வெட்டுண்டு நீ கொட்டி போடப்படுவாய். நீ ஒரு நாளிலே தாவீதின் வம்சத்திலே பிறக்கும் யோசியா என்ற ஒரு அரசனால் உன்னிலே தூபங்காட்டும் ஆசாரியர்கள் அதிலே பலியிடப்படுவார்கள். மனுஷர் சுட்டெரிக்கும் எலும்புகளால் அந்த இடம் நிரப்பப்படும் என்று கூறினான். மாத்திரமல்ல, இதற்கு அடையாளமாக பலிபீடமே நீர் வெடித்து சாம்பல் கொட்டி நீ ஒன்றுமில்லாமல் போக கடவுது என்று கூறினான். எரோபெயாம் தன் கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொன்னான். நடந்தது நமக்கு தெரிந்ததே. அந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போயிற்று. எரோபெயாம் நீட்டின கை மடக்க கூடாமல் போயிற்று. நீட்டின கை நீட்டினவாறே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு வேளை அவ்விதமாக இருந்தால் அது எத்தனை பரிதாபமான ஒரு நிலை அல்லவா? ஆனா எரோபெயாம் ஒரு அறிவு சார்ந்த ஒரு காரியத்தை செய்தான். அதே தேவனுடைய மனுஷனை நோக்கி, உன் தேவனை வேண்டிக்கொள், என் கையை சரியாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள சொன்னான். இந்த அற்புதமான தேவ மனிதன் ஒருவேளை ஆண்டவர் சித்தத்தின்படியோ அல்லது சித்தத்திற்கு அப்பாற்பட்டோ அந்த மனிதனுக்காக ஜெபித்தான். அவனுடைய கை சரியாயிற்று. சரியான அவனை, அந்த தேவனுடைய மனிதனை தன் வீட்டுக்கு அழைப்பித்தான். அப்பொழுது அந்த அற்புதமான அந்த தேவ மனிதன் கூறினது, நீர் எனக்கு உம்முடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்று கூறினான். உண்மையான வாக்கு அல்லவா? ஆண்டவர் அதைத்தானே கூறினார். அதன்படியே அவன் என்ன செய்தான் என்றால், திரும்பி செல்ல ஆரம்பித்தான். வேறு வழியாய் திரும்பி செல்ல ஆரம்பித்தான். பிரச்சனையே இதற்கு பின்தான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி அந்த பெத்தேலிலே குடியிருந்தானா. அவனுடைய குமாரர்கள் இந்த விஷயத்தை குறித்து அந்த கிழவனான கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் கூறப்பட்டுள்ளது, அவனிடம் கூறினார்கள். அந்த கிழவன் என்ன செய்தான், சேணம் வைத்து கொடுங்கள், நான் அவனை தொடர்ந்து போய் அவனை அழைத்து வருவேன் என்று கூறி அவன் சென்ற பாதையை குறித்து விசாரித்த பிற்பாடு அந்த இடத்திலே போய் கர்வாலி மரத்தின் கீழ் இருந்து அவனிடம் கூறினான், நீ உன்னை போல நானும் தீர்க்கதரிசிதான். ஒரு தூதன், ஒரு கர்த்தருடைய தூதன் எனக்கு வார்த்தை கூறினார். அந்த தேவனுடைய மனிதன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திரும்பும்படி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று கூறினான் என்று கூறின பொழுது இந்த தேவனுடைய மனுஷன் யோசித்திருக்க வேண்டும். நடந்த சம்பவத்தை ஒரு வேளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிழ தீர்க்கதரிசி தவறாக ஆண்டவரின் பெயராலே அவனை வழி விலகி விழ செய்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தது என்ன? அந்த பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசி அவன் வீட்டிலே போய் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்கும் பொழுதே அந்த கிழ தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ கர்த்தர் கற்பித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் கர்த்தர் வாக்கை மீறி நீ நடந்ததால் உன் பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேராது என்று கூறுகிறார் என்று கூறினான். அந்த சாப்பிட்ட மனிதன் வீட்டிற்கு திரும்ப ஆரம்பித்தான். அந்த தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கும் மேலாக ஒரு கிழ தேவ மனிதன், தேவ தீர்க்கதரிசி என்று கூறியவனுடைய வாக்கினால் வஞ்சிக்கப்பட்டவனாக திரும்பிய பொழுது சிங்கம் அவனை வழியிலே கொன்றது என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய மனிதர்களாக இருக்கும் அன்பான பிள்ளைகள் கர்த்தராகிய ஆண்டவரிடம் மட்டுமே தங்களை ஒப்படைத்த வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது அதை ஒருவரும் தொட முடியாது. ஆனால் ஒருவேளை ஆண்டவருடைய பெயரை கூறி, நானும் ஊழியக்காரன், நானும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நானும் கடவுளுடைய மனிதன், எனக்கு கூறுகிறார் ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறினால் அதுதான் பொய்யான தீர்க்க தரிசனமாகும். அதான் பொய்யான ஒரு தீர்க்கதரிசிக்கான அடையாளமாகும். வீழ்ச்சி அடைந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கான அடையாளமாகும். தேவ மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு பெரிய அரசனுக்கான ஒரு செய்தியை கூறினாலும் கூட, ஒரு தீர்க்க தரிசனமாக நடைபெற வேண்டிய செய்தியை கூறினாலும் கூட, தான் வஞ்சிக்கப்பட்டவனாக ஆண்டவருடைய பெயரை சொல்லி வஞ்சிக்கும் மக்களாலே வஞ்சிக்கப்பட்டவனாக அவன் மரித்து போனான்.
கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவருக்காக ஆண்டவரிடம் தரித்திருந்து, தானே ஒவ்வொருவரும் அவரவர்களே மற்றவர்களிடம் செல்ல தேவையே இல்லை. குறி சொல்லுவது அல்ல ஆண்டவர். அது சபையானாலும் சரி, அல்லது ஊழியர்களானாலும் சரி, அல்லது பெரிய பெரிய தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறும் மக்களானாலும் சரி, அவ்வளவும் அபத்தமாகும். அது எல்லாமே பொய்யான தீர்க்கமாகும். சரியாக கூற போனால் பிசாசுகளின் செயல்பாடாகும். கடவுளுடைய தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடம் மாத்திரமே சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அது எந்த ஒரு சூழலானாலும் செல்ல வேண்டும் என்றால் அதுதான் உண்மை. நமக்கு ஒரு உதாரணமாக இந்த தேவ மனிதன் இருக்கிறார்.